ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மிகச் சின்ன பாட்டி இருந்தாரு. அவர் பொம்மை அளவுக்கு சின்னவர். ஆனால் அவர் வீட்டில் இருந்தது ஒரு மிகப்பெரிய பொங்கல் பானை. ஒரு நாள் பாட்டி சிரித்துக்கொண்டு சொன்னார், இன்று எல்லா குழந்தைகளுக்கும் பொங்கல் செய்வோம். அந்த சின்ன பாட்டி அந்த பெரிய பொங்கல் பானை பக்கத்தில் நின்று முதலில் பச்சரிசி மற்றும் பாசிப்பருப்பு கழுவினார். அதையெல்லாம் அந்த பெரிய பானையில் போட்டு நல்ல அளவு தண்ணீர் சேர்த்தார். பானை மெதுவாக கொதிக்கத் தொடங்கியது. அப்போது பாட்டி பால், சிறிது உப்பு, நல்ல வாசனை வரும் நெய் சேர்த்தார். பிறகு ஒரு சிறிய கடாயில் பாட்டி முந்திரி, மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை வறுத்தார். டக் டக் என்று வாசனை வந்தது. அதையெல்லாம் அந்த பெரிய பொங்கல் பானையில் சேர்த்தார். அந்த சின்ன பாட்டி அந்த பெரிய பானையை ஒரு நீள கரண்டியால் மெதுவாக கலக்கி சந்தோஷமாக சொன்னார், பொங்கலோ பொங்கல். சிறிது நேரத்தில் பொங்கல் மென்மையாகவும் சூடாகவும் ருசியாகவும் ஆனது. குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்து பொங்கலை சாப்பிட்டு சிரித்தார்கள். அந்த சின்ன பாட்டி அந்த பெரிய பொங்கல் பானை பக்கத்தில் நின்று அன்புடன் சொன்னார், அன்போடு சமைத்தால் சாப்பாடும் சந்தோஷம் தரும்.